அக்டோபர் நவம்பரில் மீண்டும் இலங்கை செல்ல இருக்கிறார் நரேந்திர மோடி. யாழ்ப்பாணம் பகுதிக்கு 2வது முறையாக டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை செல்ல இருக்கிறார். நாளை மறுநாள் 20, 21 தேதிகளில் விக்கிரவாண்டி தேர்தலில் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்ததுன்னா அரசியல் திருப்பு முறை வரும் தமிழகத்திற்கு. அது 2026 அபாய மணியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவு யோகியத்தனம் இல்லாதவர்களை செய்வதுதான் திருமாவளவனுடைய கருத்து. டெல்லியில அவர் என்ன பாலிடிக்ஸ் பண்றாரு தெரியுமா உங்களுக்கு? விஜய் ஜோசப்பை உசுப்பி விடுவது, சீமானை உசுப்பி விடுவது, திமுகவிற்கு எத்தனை நெகட்டிவ் பாலன்களுக்கோ செய்யுது. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர் நம்பிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியும், இந்த காங்கிரஸை வட இந்தியாவில் சுக்கு சுக்கு சுக்குன்னு ஆக்கினாரே, அது நரேந்திர மோடி ஒருவரால் தான் முடியும். எங்க இன்னும் கூட அது டபுள் டிஜிட்ல இருந்து போகலீங்களே. ஸோ ஆக மொத்தம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அன்பு, பண்பு, முதுமை, முதிர்ச்சி மற்றும் ஆளுமையினால் தான் காங்கிரசுக்கு பிச்சை போட்டார். விஜய் ஜோசப் போன்றவர்கள் திமுகவினுடைய முகமூடி. அவர் உதயநிதிக்கு எதிராக இல்லை. திமுக தன்னுடைய ஆன்டி இன்கம்பன்சி நிராகரிப்பதற்கு இது மாதிரியான ஒரு சூழ்ச்சிகளை போட்டு விக்கிரவாண்டியில அவர் போட்டி போடக்கூடாது? India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிக பரபரப்பான சில விஷயங்கள் டெல்லியிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் அதிர்ச்சிகளை கிளப்பக்கூடிய திரு டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். நமஸ்காரம்பா. நமஸ்காரம். திருச்சி பாலுவுக்கும் நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரங்கள். முதல் முறையாக இளைஞர் சமுதாயம், குறிப்பாக திருச்சி பாலு போன்றவர்கள் மிக மிக இளைஞராக இருந்தினும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த முதுமையிலும் திருச்சி பாலு போன் செய்த பொழுது நான் ஒப்புக்கொண்டேன். வாழ்க திருச்சி பாலு, வளர்க நேட்டிவ் பிளஸ். நன்றி 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 சார். இப்போ நேற்று காசிக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருந்தாங்க. தன்னோட எலெக்ஷன் விக்டரிக்கு அப்புறம் முதன்முறையாக காசிக்கு அவங்களோட விஜயம் இருந்தது. அங்கே காசியில் பூஜைகள் எப்பவும் போல் பிரதமர் மோடி போகிறப்போ பூஜைகள் எல்லாமே நடந்தது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, PM கிசான் யோஜனாவோட முதல் கட்ட தவணை அவரோட பீரியட் ஆரம்பிக்கிற முதல் கட்ட 2000 ரூபா நேற்று அங்கேருந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை உத்தரப்பிரதேசில் வச்சு பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நேட்டிவ் பிளஸ் நேயர்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். திருச்சி பாலு என்னை ஊக்குவித்தார், உசுப்பி விட்டு விட்டார். நரேந்திர மோடி அவர்கள் என்ன காரியம் செய்தாலும் அதற்கு காங்கிரசிற்கு ஒரு எரிச்சல் வரும். காங்கிரசிற்கு, குறிப்பாக ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் எரிச்சல் ஊட்டுவதற்காகத்தான் அந்த கிசான் யோஜனாவை அரசியல் ரீதியாக செய்தார். நரேந்திர மோடி என்பவர் இந்த 73 வயதிலும் தோல்வி கண்டதே கிடையாது. 13 வருடங்கள் முதலமைச்சராகவும் 11 வருடங்கள் அவர் பிரதம அமைச்சராகவும் இருந்தாலும் அவருக்கு என்று இருக்கக்கூடிய ஆளுமை இருக்கிறதே. வாரணாசியில் மா கங்கா முஜே புலாயாக, கங்கையை அம்மா என்று கூப்பிடுவார்கள். அந்த மா கங்கா என்றால் எப்படி நாம் காவிரி எல்லாம் அன்னை என்று சொல்லுகிறோமோ, அதே மாதிரி காவிரி மாதாவிற்கு வணக்கம் தெரிவித்து 3வது முறையாக என்னை MP ஆக்கினீர்கள், பிரதமர் ஆக்கினீர்கள், மாதாவிற்கு வணக்கம் என்று சொல்லி நேற்று மிக மிக முக்கிய நாள் திதி குறித்தும், அதையும் தவிர அவர் தன்னுடைய அம்மையாருடைய பிறந்த நாள், 102வது வருட பிறந்த நாள், அதற்காகத்தான் தன்னுடைய அம்மையாருக்கு பதில் சொல்லும் அளவிற்கும் வணக்கம் சொல்லுவதற்கும் நமஸ்தே சொல்லுவதற்கும் அந்த கங்கையில் பூஜை செய்தார். அதுதான் அந்த ரகசியத்தை நேட்டிவ் பிளஸ் தவிர வேற யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். அப்பேற்பட்ட அந்த புண்ணிய ஆத்மா 102வது வயதில் முதல் முறையாக தன்னுடைய அம்மையார் இல்லையே ஆசீர்வதிக்க, நான் 3வது முறையா ஜெயித்து விட்டேனே என்ற ஒரு இருமாப்பு இருக்கிறது அவருக்கு. காரணம், 102 வயது ஒருவர் இருக்கிறார் என்றால் சாதாரண காரியம் அல்ல. அதுவும் தந்தை, தாய் போன்றவர்கள் எல்லாம். தாய்க்கு ஒரு முக்கியத்துவம் தருவர், மதர் என்றும் அம்மா என்றும் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் நரேந்திர மோடி. பிறகு தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், கிசான் யோஜனாவை
மூன்றாவது முறையாக தனக்கு ஆப்த நண்பர் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தில் 4 முறை 5 முறை முதலமைச்சராக இருந்தவரை மத்திய விவசாயத்துறை அமைச்சராக போட்டதில் பெருமை கொண்ட நரேந்திர மோடி முதல் விழாவிலேயே அவரை வைத்துக் கொண்டு அந்த கிசான் கிரெடிட் கார்டு எல்லாம் கொடுத்தார். உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தை அருகே வைத்திருந்தார். அதையும் தவிர ஒரு முக்கியமான செய்தி நேட்டிவ் நேயர்களுக்கு, மோகன் பாகவத் RSS உடைய தலைவர் பாஜக மீது கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கிறார். அது உண்மை, அதுதான் யதார்த்தம். அந்த கசப்பை இனிப்பாக மாற்றுவதற்கு வாரணாசியில் அதற்கு முந்தின நாள் யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சர் மோகன் பாகவத் அவர்களை கோரக்பூரில் சந்தித்துவிட்டு வாரணாசியில் வந்த பிரதமரிடம் என்ன நான் மோகன் பாகவத்திடம் சொன்னேன், அவர் என்ன என்னிடம் பதில் சொன்னார் என்ற ஃபீட்பேக்கை நரேந்திர மோடியிடம் யோகி ஆதித்யநாத் கொடுத்ததாக உச்சமட்டத்திலிருந்து நான் தகவல் அறிந்தேன். அதை முதலாக தங்களுடைய நேயர்களுக்கு அறிவிக்கிறேன். ஆக நரேந்திர மோடியுடைய வாரணாசி விஜயம் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல, கிசான் கிரெடிட் கார்டுக்கு 1500 பேருக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கு அளவிற்கு திட்டத்தை வளர்த்து நேற்று இரவு திருச்சி பாலு 1:30 மணிக்கு மிட்நைட், அதாவது இன்று காலை புதன்கிழமை 19ஆம் தேதி காலை, செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு அவங்க கட்டக்கூடிய ஸ்டேடியத்தை போய் பார்த்தார், ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தார். நரேந்திர மோடி யோகி ஆதித்யநாத்தும் சேர்ந்து கொண்டு அங்கு கட்டக்கூடிய ஒரு மாபெரும் திரை அரங்கம், அதாவது பப்ளிக் கம்யூனிட்டி ஹால், மல்டி பர்பஸ் ஹால் ஒன்று கட்டினார்கள். காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் அகற்றி வேறொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்தாரே, அதிலும் சில கசப்புகள் வந்தது. அதன் மூலமாகத்தான் நரேந்திர மோடிக்கு ஓட்டு வங்கி குறைந்துதான் இருக்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை, அது யதார்த்தம். ஆனாலும் தொகுதி மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற முக்கிய எண்ணம் நரேந்திர மோடிக்கு இருப்பதனால் அவர் அந்த மாபெரும் காரியத்தை செய்தார் என்று சொல்வதில் எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீரில் ரத்தம் வருகிற அளவிற்கு ஒரு நரேந்திர மோடி பொதுமக்களுக்கு என்று பாடுபடக்கூடிய ஒரே ஒரு ஆத்மா, புண்ணிய ஆத்மா. அதனால்தான் அவர் தன்னை சொல்லிக் கொள்கிறார், நான் கடவுள் பிறவி என்று. எல்லாரும் கேலி செய்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். ஆனாலும் இந்த காங்கிரஸை வட இந்தியாவில் சுக்குன்னு ஒரு ஆக்கினாரே, அது நரேந்திர மோடி ஒருவரால் தான் முடியும். எங்க இன்னும் கூட அது டபுள் டிஜிட்ல இருந்து போகலைங்களே. காங்கிரஸ் 99ல தான் டப்புன்னு நின்றுடுச்சு. ஆனா பிஜேபி 243 வந்துட்டாங்களே, 3 மடங்கு வந்திருக்காங்களே. அதுக்கு என்ன சொல்ல போறார் ராகுல் காந்தி? ஸோ அதை தவிர இன்று காலை 10:30 மணிக்கு ஹரியானாவினுடைய முதலமைச்சராக இருந்த பன்சிலாலுடைய மருமகள், 3 முக்கிய ஸ்ருதி சௌத்ரி போன்றவர்கள் எல்லாம் பாஜகவை சேர இருக்கிறார்கள். அது காங்கிரஸிலிருந்து விலகி, அதாவது குமாரி சேல்ஜா கூட காங்கிரஸை விட்டு விலக. காரணம் என்ன என்று கேட்டால், அங்கு ஜாட் ஓட்டுகளிடையே ஒரு பிரிவு வந்து விட்டது. அதனால்தான் நரேந்திர மோடியை மகிமையை சொல்ல வந்தேன் நான். கிரண் சௌத்ரி என்று அந்த அம்மையாருடைய பெயர், 3 முறை எம்பியாக இருந்திருக்கிறார், துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். பூபேந்தர் சிங் ஹுட்டாவிற்கு இவ்வளவு சண்டை, அதனால்தான் நம்ம வெளில வந்தது பாஜகவில் சேர இருக்கிறார் என்று. ஹரியானாவில் ஒரு மாபெரும் திருப்பத்தை கொண்டு வந்தார் நரேந்திர மோடி என்பதைத்தான் சொல்லி தாங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன் பாலு. இப்போ நீங்க காங்கிரஸ் பத்தி சொன்னதுனால என்னோட கேள்வி அது ரிலேட்டடா தான் இருக்கு. இப்போ காங்கிரஸ் வந்து முன்பு இருந்த 2 தேர்தல்களுக்கும் தாண்டி இப்போ ஒரு 99 சீட் வந்திருக்கிறாங்க இரட்டை இலக்கத்துல. இப்போ இந்த 99ன்றது அவங்க ஒரு பெரிய நம்பரா பார்க்குற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ பிராந்திய கட்சிகள், அவங்களோட கூட்டணியில் இருந்த பிராந்திய கட்சிகளுக்கு எல்லாமே ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி தெரியுது. அவங்க இப்போ குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தோம்னா செல்வ பெருந்தகை முன்னாடி பேசினாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து தனித்தனிக்கு நின்று நாங்கள் போட்டிட்டு தன்னோட பலத்தை நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போது எல்லா ரீஜனல் பார்ட்டிஸுக்குமே காங்கிரஸ் வந்து ஒரு அழுத்தம் மேலே இருந்து நாங்கள் இல்லைன்னா நீங்களாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சமிக்கையை வந்து கொடுக்குறாங்களா? இது வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இருக்குமா? அது பாலு, மிக மிக ஒரு முக்கியமான புள்ளிக்கு நல்ல கேள்வி கேட்டு விட்டீர்கள். நான் விளக்கமான பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். 2024 தேர்தலை நாம் அலசி பார்த்தால், நான் டைம்ஸ் நவ், ரிபப்ளிக் போன்ற தொலைக்காட்சிகளில்
தேர்தல் ஆலோசகராக இருப்பதனால் எனக்கு வரக்கூடிய டேட்டாக்கள், சில விஷயங்கள், சில ரகசிய தகவல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தால் 2024 தேர்தல் என்பதில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்து விட்டது. 99 சீட்டு ஜெயிச்சேன் என்று சொன்னாலும், இருமாப்பு கொண்டாலும், காங்கிரசினுடைய அந்த இருமாப்பு இருக்கிறதே, அது எதிர்வினை வாக்குகளாகவும் முஸ்லிம்கள் வாக்குகளால் தான் வந்தார்களே தவிர வேறு ஒன்றுமில்லை. பிராந்திய கட்சி உதவி இல்லை என்றால் இந்த 99 கூட வந்திருக்காது. சோ ஆக மொத்தம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய அன்பு, பண்பு, முதிர்ச்சி மற்றும் ஆளுமையினால் தான் காங்கிரசுக்கு பிச்சை போட்டார். நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று எதிர்வினை அரசியலை திமுக கொண்டு வந்தாலும் காங்கிரசுக்கு கிடைத்தது பிச்சை. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் போட்ட பிச்சை 10 சீட் அங்கங்க பிச்சை வாங்கிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி என்னமோ ஒரே ஒரு பழமொழி சொல்லுவாங்க திருச்சி பாலு, மழை காலத்துல மண்புழு வந்து இப்படி ஒரு குருவி வந்து கட் பண்ணிட்டு போயிடும் டப்புன்னு. அந்த மண்பாம்பு நினைச்சுக்கும் மனசுல, நான் தான் நாகப்பாம்பு, திருச்சி பாலு அட்டை கொத்துறேன் பாரு, ராஜகோபால் குத்துறேன் பாருன்னு நினைச்சுக்குமா அது. அந்த மாதிரி காங்கிரஸ் மண்புழு நாகப்பாம்பாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது மண்புழுவான நிலைமை கூடிய விரைவில் ஆகப்படும். குறைந்தது 10 எம்பிக்கள் காங்கிரஸ் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறார்கள் ராகுல் காந்தியினுடைய எதாச்சாரி எதிர்த்து. அதெல்லாம் போக போக பாருங்க, அமித்ஷா வேலையெல்லாம் பாருங்க, நிறைய நடக்க போகுதுங்க. 99 என்பது 55, 56 வந்து நிற்குதா இல்லையா பாருங்க. இல்லை, ராகுல் காந்தியோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிக்னிஃபிகன்ஸாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டது. வாரணாசியில் பிரியங்கா காந்தி நின்றுருந்தா வந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை, நம்ம அது போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுல அது இருக்கிறத முதல்ல ஏன் வைக்கல. இவர் ஏங்க பயந்து ஓடினாரு அமேத்தியிலிருந்து ஸ்மிருதி இராணிக்கு. ஸ்மிருதி இராணி தோற்று போய்விட்டார். இப்ப நீங்க போஸ்ட்மார்ட்டம் என்னன்னா செய்யலாம். ஆனா ஆக்சுவல் ரியாலிட்டி, அது யதார்த்தம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் அங்கு வலிமை இல்லை. சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய அகிலேஷ் யாதவ் பிச்சை போடவில்லை என்றால் காங்கிரஸ் 9-10 சீட் வந்திருக்காது. ஸோ அதுதான் பின்னணி. மாநில கட்சிகள் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் மண்புழு காங்கிரஸ் என்பது, இரட்டை இலக்கை காங்கிரஸ் என்பது ஓங்கி பிடிக்க அளவிற்கு வளர்ந்து விட்டதாக நினைக்கிறார்கள். அதற்கு அடித்தளமே இல்லை. 16 மாநிலங்களில், நான் என்கிட்ட ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்புறேன் பாலு. அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 16 மாநிலத்துல காங்கிரஸுக்கு ஆர்கனைசேஷனே கிடையாதுங்க. எப்படிங்க அது வர முடியும்? வேற 22 மாநிலங்களில் என்டிஏ, சந்திரபாபு நாயுடு உள்பட என்டிஏ ஆட்சி பிடிக்கிறது. 18 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடிக்கிறது. 2024 தேர்தலில் பாஜக தோற்றுவிட்டாலும் 30 சீட் தானே சார் விட்டாங்க கோட்டை. காங்கிரஸ் ஏன் சார் 99 இருந்துச்சு? இரட்டை இலக்கு பிச்சை காங்கிரஸ். அவங்க கண்டெஸ்ட் பண்ணது 250+ சீட்ஸ் தான் கண்டெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? பண்ணது தவிர தோத்து பண்ணி எங்க சீட்டு கொடுத்துட்டு ஓடி போனாங்களா? அதெல்லாம் யாருங்க கேட்கறது? இன்னைக்கு என்ன ஃபைனான்சியல் டைம்ஸ்ல ராகுல் காந்தி இன்டர்வியூ கொடுக்கிறாரு. பத்திரிகை நிருபர்களை சந்திக்காது இருந்தது ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின் இருவர் தான். வேற நரேந்திர மோடி பிரதிதினம் ஒரு பத்திரிகை இன்டர்வியூ கொடுத்திருந்தார். இவங்களுக்கு எல்லாம் பயந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் மு.க. ஸ்டாலின் பத்திரிகையாளரை சந்திக்குவது இஷ்டம் இல்லை? ஒரு குரூப்பா சந்திக்கட்டுமே. அகிலேஷ் யாதவ் தினம் சந்திச்சு இருக்காரு, ஏன் ராகுல் காந்தி சந்திக்கவில்லை? காரணம் என்ன என்று கேட்டால் பயம். இப்போ ஒரு பேக்வேர்டு போய் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பின்னணியில் நோக்கி பார்த்தால், போஸ்ட்மார்ட்டம் செய்தால் ஏதோ தாங்க ஜெயிச்ச மாதிரி காமிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாயை. ஆம் ஆத்மி கட்சி எங்கே இருக்கிறது? அதையும் தவிர உத்தவ் தாக்கரே தன்னுடைய பக்க பலத்தில் அவர் வளர்ந்தார் மகாராஷ்டிராவிலே தவிர காங்கிரசுடைய உதவி அவருக்கு தேவையே கிடையாது. தமிழகத்தில் திமுகவுடைய பக்க பலத்தில் முதுகுல சவாரி பண்ணாங்கள காங்கிரஸை தவிர, பிச்சை போட்டார் மு.க. ஸ்டாலின். அதுக்கு தவிர மற்ற மாநிலங்களில் ஒரு யோசனை பண்ணி பாருங்க. காங்கிரஸ் தான் ஒரு ப்ளூவா இருக்குங்க, அதாவது பசையா இருக்குங்க ஒட்டு வைக்கிறதுக்கு. ஆனா அது ஒட்டு வைக்கிறது போயிடுச்சு. காங்கிரஸ் என்பது மாநில கட்சிகளை விட குறைந்து விட்டதே. அனைத்து மாநில கட்சிகளுடைய கூட்டு தொகையை எடுத்து பாருங்கள், காங்கிரஸுக்கு அதிகமாக போகிறதே. 243ல நீங்க காங்கிரஸ் வந்து 295 வரும்னு சொன்னாங்க. அதாவது கூட்டணிக்கு, இந்தி கூட்டணிக்கு. மம்தா பானர்ஜி தனியா போயிட்டாங்க. மம்தா பானர்ஜி இந்தி கூட்டணி. அதை தவிர சில ரகசியங்கள். உத்தரப்பிரதேசத்தில்
இண்டி கூட்டணி என்பது கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பிடிஏ தான் வச்சிருக்காரு. பீச்சிலே தலித் அல்பசங்கியக்னு பேர் அதுக்கு. பிடிஏ கூட்டணின்னு வச்சிருக்காரு. அதனால தான் அவர் ஜெயிச்சாரு. முஸ்லீம்களையும் யாதவர்களையும் ஒன்று சேர்த்ததை தவிர பிற்படுத்த மக்கள் அனைவரையும் சேர்த்து விட்டார். அங்க நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு வினை புல்டோசர் வச்சு பயமுறுத்தினாங்க முஸ்லீம்களுக்காரங்கெல்லாம். நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா முஸ்லீம் உங்க வீடு இடிச்சிடுவாரு யோகின்னு. அந்த பயத்திலையும் அதையும் தவிர இந்த 400 சீட் வந்ததுன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் போயிடும், உங்களுக்கு ஒதுக்கீடு போயிடும் என்ற ஒரு பயத்தை காமிச்சு எதிர்வினையாகத்தான் வந்து ஓட்டு தவிர பாசிட்டிவ் ஓட் கிடையாது. வேற நரேந்திர மோடிக்கு 243 பாசிட்டிவ் ஓட்ஸ். தேர் இஸ் நோ ஆன்டி இன்கம்பன்சி. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம தமிழகம் அரசியல் சூழ்நிலையில பார்த்தா விஜய் வந்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. உங்களோட முந்தைய நேர்காணலில் சில யூடியூப் சேனல்களில் பார்த்தேன், திருமாவளவன் வந்து ராகுல் காந்தியை வந்து ராகுல் காந்திக்கு விஜய்க்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ இது திமுகவுக்கு உண்மையாகவே பின்னடைவு. ஏன்னா உதயநிதிக்கு சேலஞ்சாக இருப்பார் விஜய் அப்படின்ற மாதிரி தான் அரசியல் சூழ்நிலைகளில் பேசப்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த திமுகவோட இருந்து எம்பி சீட்டு வாங்கின திருமாவளவன் இந்த வேலையை எதனால செய்கிறார்? திருமாவளவன் ராகுல் காந்தியினுடைய அனுமதி பெற்றுத்தான் அது மாதிரி உளர்கிறார். அதே மாதிரி நம்ம செல்வ பெருந்தகையும் உளர்கிறார். செல்வ பெருந்தகைக்கு எப்படி காங்கிரசுடைய மாநில கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தில் 2% ஓட்டு குறைந்து விட்டதை அவர்கள் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவிற்கும் 5% ஓட்டு குறைஞ்சிருக்குது. ஆனா வெற்றி பெற்று விட்டார்களே தவிர என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு நிகராக காங்கிரஸ் பாத யாத்திரை 234 தொகுதிகளில் போட வேண்டும் என்பதை உசுப்பிவிட்டது ராகுல் காந்தி. அதே மாதிரி மாநில கட்சிகளுக்கு தாங்கள் போன கேள்வியில கேட்டீங்க, ஒரு பயமுறுத்துறாங்கன்னு. இவங்க பாத யாத்திரை பண்ணிட்டுனால என்ன நடந்துடும்? இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பாத யாத்திரை காலை உடைச்சிடுவாங்க அந்த அம்மா மம்தா பானர்ஜி. அகிலேஷ் யாதவ் எதிர்த்து ஒரு கூட்டம் போட்டு சொல்லுங்க பாப்போம். ராகுல் காந்தி பயந்தாங்கொள்ளிங்க சார். அவங்கெல்லாம் எதுக்கு சார் அமேத்திலேருந்து போயிட்டு பட் ஃபார் அகிலேஷ் யாதவ் அங்க உங்களுக்கு ஓட்டு கிடைச்சிருக்காது ராய்பரேலியில. ஸோ இதுதான் பின்னணி. அதையும் தவிர மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமானது திமுகவும் ஆம் ஆத்மி கட்சியும் உங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸும் தான். வேற எந்த 3 கட்சியை தவிர உத்தவ் தாக்கரே தனியா போயிட்டாரு. அவர் ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காரு தனியா. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பாலு, செல்வ பெருந்தகை பேசியதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், எனக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் மேல் நான் சொல்லுகிறேன். அஜோய் குமார் என்று மங்களூர்காரர் ஒருவர், அவர்தான் மத்திய காங்கிரசுடைய மேற்பார்வையாளர் தமிழகத்திற்கு வந்திருந்தார் சென்ற வாரம். அப்பொழுது ரகசிய கூட்டத்தில் சொன்னது, ராகுல் காந்தியின் அனுமதியின் பெயரில் தான் நான் இதை அறிவிக்கிறேன். காங்கிரஸ்காரர்கள் பாத யாத்திரை கொண்டு செல்ல வேண்டும். திமுக அரசாங்கத்துக்கு எதிரான இருக்கக்கூடிய விடைகளை தாங்கள் பொதுமக்களிடம் எப்படி எண்மண் மக்கள் யாத்திரை பிரபலமாகின்றதோ அது மாதிரி நீங்களும் செய்ய வேண்டும் என்று திமுகவிற்கு எதிராக உசுப்பி விட்டார். அது ராகுல் காந்தியினுடைய அனுமதியுடன் தான். அங்கங்க ரீஜனல் பார்ட்டிஸ் பண்ணி எடுத்துட்டு வச்சுங்க. இப்ப பாருங்க, ஹரியானால எலெக்ஷன் வரப்போகுது, மகாராஷ்டிரால எலெக்ஷன் வரப்போகுது. இந்தியாவில ஒரு பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்ரி 6 months ஒரு எலெக்ஷன் வரும். அதனாலதான் நரேந்திர மோடி ஒரு நாடு ஒரு தேர்தல் பண்றாரு. ஆனா இப்ப இந்த திமுகவினுடைய முழித்துக் கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டது திமுகவிற்கு. காங்கிரஸ் அப்படி செய்ததால் அதற்கு பக்க பலமாக இந்த நாதஸ்வர கச்சேரி கேட்டிருக்கீங்களா பாலு? தமிழ் வித்வான்லாம் நல்லா அந்த மாதிரி பக்க பலமாக இருக்கக்கூடிய பின்வாங்கு சத்தம் போடக்கூடியதான் காங்கிரஸ். அந்த பின் வாத்தியங்களுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கக்கூடிய காங்கிரஸிற்கு திருமாவளவன் தான் அந்த பக்க வாத்தியம் ஊதுறாரு. ஊசி நல்லா ஊதுத்தி காமிச்சு விட்டுருவாரு, சாம்பிராணி பக்கம் போட்டு விட்டுருவாரு. அவ்வளவு யோக்கியத்தனம் இல்லாதவர்களை செய்வதுதான் திருமாவளவனுடைய கருத்து. டெல்லியில வந்து அவர் என்ன பாலிடிக்ஸ் பண்றாரு தெரியுமா உங்களுக்கு? விஜயை உசுப்பி விடுவது, விஜய் ஜோசப்பை உசுப்பி விடுவது, சீமானை உசுப்பி விடுவது, திமுகவிற்கு எத்தனை நெகட்டிவ் பாடல்களுக்கெல்லாம் செய்யுது. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர் நம்பிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. டெல்லியில் நடக்கக்கூடிய ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு. இல்லை, இப்போ இந்த நடந்து முடிஞ்ச தேர்தல் தமிழகத்தில் பார்த்தா திமுக கூட்டணி இல்லைன்னா திருமாவளவன்லாம் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருப்பார். ஏன்னா திமுகவனால தான் அவங்களோட ஓட் ஷேர் இருந்ததுன்னா. திமுக அதுதான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். திராவிடம் மாடல் என்பது மங்கி விட்டது, திராவிடம் என்பது மங்கி வருகிறது என்பதைத்தான் நரேந்திர மோடி 8 முறை வந்தபோது சுட்டி காண்பித்தார்.
திராவிடம் என்பது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறாரோ, திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கார்ப்பரேட் கட்சியாகிவிட்டது. இப்ப பாருங்க, 3 முறை ராகுல் காந்தி எப்படி ஒரு ப்ராப்பர் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி நிக்க வைப்பாங்க. டப்புள் கீழே விழுந்துறார் ராகுல் காந்தி. எத்தனை தடவை லான்ச் பண்றது? உதயநிதி 3 தடவை லான்ச் பண்ணாங்க. 3 தடவை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகவே இல்லை. எங்க அது? அதுக்கு யாராவது யோசிக்கணும் வேண்டாம். எனக்கு கிடைக்கும். இது சரியான நேரம் குறித்திட்டு இருக்காங்க, ஜோசியர்கள்கிட்ட ஜோதிடர்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அவரு அப்ப திராவிட மாடல் அது இல்ல, அது இல்ல விஷயம். அங்கு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய அரண்மனை ரகசியம் அது. பேரங்க்வின், அதாவது பேலஸ் சீக்ரெட்ஸ். இப்போ கனிமொழிக்கு பதவி கொடுத்துட்டாங்க. டிஆர் பாலு கட் பண்ணி விட்டாங்க. டிஆர் பாலுவை திமுகவில் நடக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் தான் அது காரணம். அதைத்தான் திருமாவளவன் போன்றவர்கள், தமிழ் நம்ம செல்வ பெருந்தகை போன்றவர்கள் அதை மிஸ்யூஸ் பண்றாங்க, ஏளனம் செய்கிறார்கள். டெல்லியில் ராகுல் காந்தியிடம் தலகாணி மந்திரம் ஓடக்கூடிய அளவிற்கு காதில் கிச்சு 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 கிச்சுன்னு சொல்லுவதெல்லாம் இந்த திருமாவளவன் கும்பல் தான். அதை திமுக நேயர்கள், திமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நீங்க சொன்னீங்க திமுக இல்லைன்னா தோத்து போயிருக்கான்னு. திருமாவளவன் திமுகவே தோத்து போயிருக்கேன் சார். அந்த இல்லைன்னா நான் ஒரு டேபிள் அனுப்புறேன் உங்களுக்கு, திருச்சி பாலு. நான் அது கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். அதை நீங்க இந்த தொலைக்காட்சியில் போட்டு காண்பிக்க வேண்டும். இதுவரை நடந்த தேர்தலில் திமுக 2 இலக்கை தாண்டியது கிடையாது. 12 தேர்தல்களில் இரட்டை இலக்கு. இந்த வாட்டி 3 ஆகின்ற காரணம் என்ன? இந்த செந்தில் பாலாஜி, கண்ணப்பன் போன்றவர்கள் சேர்க்கையினால் 20 சீட் எக்ஸ்ட்ரா வந்ததுனால 3 சீட்டுக்கு போயிருந்தாங்க. இல்லாம காங்கிரஸை விட படுதோல்வி அடைந்திருக்கும் திமுக. அதைத்தானே நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் மேட்டுப்பாளையம், வேலூர் கூட்டங்களில் போதைப் பொருள், மணல் கொள்ளை பற்றி பேசினார். சூசகமாக அறிவித்தார். ஒரு மந்திரி ரொம்பவோ மாட்டின் இருக்காருன்னு சொல்லிட்டு நரேந்திர மோடி சொன்னார். அவருக்கு என்எஸ்ஏ போன்றவர்கள் எல்லாம் அறிக்கை கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது. சோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாலு, வரக்கூடிய 2026 தேர்தல் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் எம்.கே. ஸ்டாலின் ஆகத்தான் இருக்கும் தமிழகத்தில். அந்த எம்.கே. ஸ்டாலின் வர்சஸ் நரேந்திர மோடி என்று வந்துவிட்டால் ஒண்ணு வண்டிங்க, 75 சீட் எடுக்கணுங்கிறது அமித்ஷாவுடைய இலக்கு. 35-40 வந்தாலே உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தானே. என்னுடைய 45-50 ஆண்டுகளுடைய தமிழக அரசியல் முதிர்ச்சி பயிற்சியில் நான் சொல்லுகிறேன். இது தலைமை வெள்ளையானது வெயில் இல்லை, முதிர்ச்சினால ஆயிருக்கு. அந்த ஒரு சொன்னேன். 1967 நான் தமிழக அரசியலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். சிறு நிருபராக இருந்த பொழுது என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் ராஜாஜியிடம் செயலாளராக இருந்தார், சுதந்திர கட்சியில் இருந்தார். அப்பொழுது ஐயா காயிதே மில்லத், ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் எங்க தகப்பனார் தூது போயிருக்கிறார் 1967 ராஜாஜியிலிருந்து சில கட்டுரைகள், சில எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுலாம். அன்றிலிருந்து இன்று வரை நான் தமிழக அரசியல் நன்றாக பெறும். நான் ஒரு அரசியல் குடும்பத்தில் வருபவன். இந்த 2026 தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமையும். எதேச்சகாரிக்கு திமுகவோ அதிமுகவோ வருவது கடினம் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. கடைசி கேள்வியா ஒரு கேள்வி, நான் உணர்ச்சி வசப்படுகிறேன். இந்த முதியிலும் திருச்சி பாலு என்னை உசுப்பி விடுகிறார் இருந்தால் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றத பார்த்தா 2026 தேசிய கட்சிகளோட பங்களிப்பு பெருசா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா? தேசிய கட்சிகள்னு சொல்லாதீங்க, பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லுங்க. தேசிய கட்சின்னு காங்கிரஸ்ல தேசிய கட்சி மாநில கட்சி ஆயிடுச்சு காங்கிரஸ். ஓகே. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தமிழகத்துல வரவிருக்குது. அதுல விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தவிர மிக முக்கியமான ஒரு கருத்தை நான் சொல்லி விக்கிரவாண்டிக்கு அடுத்த கேள்வியாக நான் பதில் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன என்று கேட்டால், எனக்கு சற்று முன் கிடைத்த செய்தியை தான் நான் உங்களுக்கு பிரதிபலிக்க ஆசைப்படுகிறேன். ஐ வாண்ட் டு ரிஃப்ளெக்ட் தட் இன்ஃபர்மேஷன். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அணுகுமுறையின் பேரில் அயலுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை செல்ல இருக்கிறார் நாளை மறுநாள் 20-21 தேதிகளில். அங்கு கச்சத்தீவு மீட்பதை பற்றி ரகசியமாக பேச ஆசைப்படுகிறார்கள்.
அதற்கான ஆயத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நரேந்திர மோடியினுடைய முதல் விஜயம் யாழ்ப்பாணத்திற்கு 2015 சென்றார். தங்களுக்கு நினைவிருக்கும். 2024 அக்டோபர் நவம்பரில் மீண்டும் இலங்கை செல்ல இருக்கிறார் நரேந்திர மோடி. யாழ்ப்பாணம் பகுதிக்கு 2வது முறையாக. தமிழர்களுக்கு என்று இருக்கக்கூடிய மாபெரும் சாதனையை செய்து காட்டியது நரேந்திர மோடி அவர்கள்தான். அவருடைய ஆணையின் பெயரில் கச்சத்தீவை மீட்டால் தமிழகத்தில் கண்டிப்பாக விக்கிரவாண்டி அல்ல 100 விக்கிரவாண்டிகள் வரும் பாஜகவிற்கு. காலம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எங்க ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் திமுகவுக்கு டெபாசிட் இழக்க வச்சாருங்க. அதே 2 வருஷத்துக்குள்ள திமுக பவுன்ஸ் பேங்க் பண்ணி ஆட்சிக்கு வந்ததா இல்லையா? அதே மாதிரி தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி மீது ஒரு அன்பை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். 13% ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை தவிர திருச்சி பாலு போன்ற இளைஞர்கள் அதிகமாக சேர்க்கைப்பட்டு விட்டதனால் என்னுடைய கருத்து 2026 75 விக்கிரவாண்டி தொகுதிகள் அது மாதிரியான தொகுதிகளை பாஜக கண்டிப்பாக கைப்பற்றும். இப்பவே அவங்க 52 சீட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க மொத்தம் இன்னைக்கு தேதியில. ஸோ அது ஒரு கொஸ்டின். டாக்டர் ஜெய்சங்கர் இலங்கை போவதுதான் பிரேக்கிங் நியூஸ். 2வது உங்களுக்கு சொல்றேன், விக்கிரவாண்டி தேர்தலில் பாமகவிற்கும் திமுகவிற்கும் நேரடி போட்டி வந்து விட்டது. இதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் 2026 இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நரேந்திர மோடி கொண்டு போயிட்டார்னா அதனுடைய எண்ணத்தில் தான் நான் சொல்லுகிறேன் நரேந்திர மோடி வர்சஸ் மு.க. ஸ்டாலின். ஸோ 2. 3வதாக தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். விஜய் ஜோசப் போன்றவர்கள் திமுகவினுடைய முகமூடி. அவர் உதயநிதிக்கு எதிராக இல்லை. திமுக தன்னுடைய ஆன்டி இன்கம்பன்சி நிராகரிப்பதற்கு இது மாதிரியான ஒரு சூழ்ச்சிகளை போட்டு விக்கிரவாண்டியில் அவர் போட்டி போடக்கூடாது? நகராட்சி தேர்தலில் விஜய் வரக்கூடாது? விஜய் என்பவருக்கு பல ரசிகர்கள் இருக்கிறார்கள், உண்மைதான். ஆனால் அண்ணாமலை போன்ற அரசியல் ரசிகர்கள் அல்ல, சினிமா கும்பலாகத்தான் நான் கருதுகிறேன். அதை 3 பாகங்களாக பிரித்தால் தமிழகத்தில் சினிமா ரசிகர்களுடைய அந்த ஆர்வவாரம் குறைந்து வருகிறது, அரசியல் மேம்பட்டு வருகிறது. எப்படி எடப்பாடி பழனிசாமி பின்னடைவு அடைந்தாலும் அவருக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு இரட்டை இலக்கு, இரட்டை இலை வாக்கு விகிதம் குறையவில்லை. பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸிலிருந்து ஓட்டுகளை பிரித்து சில காங்கிரஸ்காரர்கள் திமுகவிற்கு எதிர்த்து இருப்பதனால் பாஜகவிற்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். குறைந்தது 1%. எனக்கு அப்ரூவ் பண்ண முடியாது. இந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா பாலு, தமிழகம் விக்கிரவாண்டி தேர்தலில் கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்ததுன்னா அரசியல் திருப்பு முறை வரும் தமிழகத்திற்கு. அது 2026 அபாய மணியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேட்டிவ் ப்ளஸ் நேயர்களுக்காக உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறீங்க. ஜெய்சங்கர் அவர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இலங்கை செல்றார் அப்படின்ற நியூஸ்லாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஸ்ரீராம். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.